பாருங்க எவ்வளோ பால் வந்து கொண்டிருக்கு. துவக்கு எந்த கடையில் இருக்குது, விலை கூடிய துவக்கு நல்ல துவக்கு எந்த கடையில் இருக்குன்னா பார்க்குறேன். ஆனால் அதெல்லாம் வந்து இப்போ உள்ள எதுவும் ஆகிட்டுது, நம்மளை அறியாமலே அப்படியே போயிட்டுது. இப்போ வந்து என் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அனு. எம்என்எஃப்ல எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கு நாம எங்கே நின்று கொண்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டம் வெல்லாவளியில நம்மளுடைய வீட்டை தான் நின்று கொண்டிருக்கின்றோம். இதான் வந்து எங்களுடைய மாளிகை அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து 25 வயது 23 வருடங்களாக இந்த இடத்துல வாழ்ந்தது எல்லாமே வந்து இப்போ ஒரு புதிய ஒரு வீடு கட்டி அங்கே நான் வந்து குடி போயிருக்கின்றோம். இந்த இடத்த சின்ன சின்ன அந்த பிஸ்னஸ்கள் எல்லாம் செய்துட்டு இங்கே வந்து வாழ்ந்து கொண்டிருந்தோம் நாங்கள். அப்போ அந்த வகையில் இன்றைய தருணம் நாங்கள் எங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் ஆலயத்தில் வந்து இன்றைக்கு பிரம்மாண்டமான திருவிழா இருக்கின்றது. ஒரு நாள் திருவிழா. வெல்லாவளி சிறு முத்துமாரியம்மன் ஆலயத்திலிருந்து எம்பெருமான் எழுந்தருளி பிரதான வீதியினூடாக பால்குட பவனியாக இந்த பிள்ளையாரடிக்கு வருகை தந்து பூஜை நடைபெற்று போக போகுது. அது மட்டுமில்லை, தீக்கட்டையும் வந்து இந்த இடத்துல வந்து கொண்டு வந்து வழிபட்டு தீப்பாயிரத்துக்காக வேண்டி கொண்டு போகின்ற நிகழ்வு பல பல சடங்குகள் வந்து இடம்பெறும். அதெல்லாம் வந்து நாங்கள் வீடியோக்குள்ள போகும்போது சொல்லிக் கொள்கின்றேன். அப்போ இந்த இடத்துல இருந்து இப்போ கோயில் இருக்கிற தூரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டியா வந்து ஒரு 100 மீட்டருக்குள்ள தான் இருக்குது, பக்கத்திலே இருக்குது. இது வந்து மட்டக்களப்பு மாவட்டத்திலே மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம். இந்த ஆலயத்திற்கு முக்கியமாக வந்து இப்ப தமிழ் சிங்கள மக்கள் கூட வருகை தருவாங்க. சிங்களர்கள் வந்து கடை போடுறது, வழிபட வாரது எல்லாமே வந்து இங்க வருவாங்க. அவ்வளவு ஒரு பிரசித்தி வாய்ந்த ஆலயம். இந்த பக்கத்திலேயே வந்து அந்த சிங்கள கிராமங்கள் இருக்கின்றதால அவங்களும் பாருவங்க. சரி, நம்ம உள்ள போகலாம். அந்த பக்கத்தில் நிற்கிறது வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். பெரியப்பாட மகன் ஜது, அடுத்தது மச்சால்ற மகன் டர்ஷான். அவங்க நின்று கொண்டு இருக்காங்க. மற்ற நம்மளோட நண்பர்களும் அங்கே போயிட்டாங்க. இப்போ குரல் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு மாதிரியா இருக்கும். சில வேளைகள் உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போது தெரியலாம். என்னன்னு சொன்னால் தெரியும் தானே, கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் நல்லா இல்லை, அந்த அளவு இல்லை, கொஞ்சம் நல்லா இல்லை உடம்பு. சரி, ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்ன இங்கிருந்து நடந்து அப்படியே போக போகிறாங்க. ஓகே, நீங்களும் வாங்க. எங்களுடைய இந்த ஆலயத்தில் வந்து நடைபெறுகின்ற அந்த திருவிழா கோலங்கள் திருவிழா வந்து பாருங்க. ஒருக்கா நம்மளோட இந்த வீட்டை வந்து ஒருக்கா காட்டுங்கள். இதை வந்து கடைன்னு சொல்ல முடியாது. நாங்கள் ஆரம்பத்தில் இருந்த வீடு. இப்போ கடைசியாக வந்து நாங்கள் இந்த இடத்துல இருந்து எழும்பும் போது கடைசியாக தான் இந்த சின்ன சின்ன இதெல்லாம் செய்த நாங்கள். அதுக்கு முதல் ஒரு சின்ன ஒரு ரூம் தான். அதுக்குள்ள வந்து அப்பா அம்மா தங்கச்சி அவங்க தம்பி எல்லாருமே வந்து நாங்கள் தூங்குறது கூட எல்லாமே வந்து இதுக்குள்ள தான். அதோட வந்து சின்ன சின்ன பிஸ்னஸையும் செய்துட்டு இங்கே வந்து பிறந்து வளர்ந்தது எல்லாம். சரி, நம்ம அப்படியே போகலாம். இந்த அப்படியே நடந்து வந்து கொண்டு இருக்கிறோம். இந்த பின்னுக்கு இருக்கிறதெல்லாம் வந்து நிறைய கடைகள் இருக்குது. நான் சொன்ன மாதிரி இந்த கோயில் வந்து பக்கத்திலே இருக்குது. நிறைய பக்தாடியார்கள் எல்லாம் வந்து கொண்டு இருக்காங்க. அப்போ நாம் முதலாவதாக பிள்ளையாரை போய் வழிபட்டுட்டு அப்படியே வருவோம். இப்போ வெல்லாவளியில் இருந்து இன்னும் இந்த எம்பெருமான் எழுந்தருளி வரல இப்போ ஆலயத்துக்கு. வெல்லாவளியில் இருந்து இப்போ இந்த பிள்ளையாரடி இருக்கின்ற தூரம் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்றது. அப்போ இன்னும் வரல. நாம் வந்து முதலாவதாக பிள்ளையாரை போய் வழிபட்டுட்டு திரும்ப வரலாம். எம்பெருமான் ஆலயத்தில் இந்த எழுந்தருளி இந்த தேரோடு வீதிகளுக்காக பவனியாக வந்து கொண்டிருக்குது. நிறைய பெண்கள் வந்து அப்படியே பால் குடம் எடுத்துக்கொண்டு அப்படியே வந்து கொண்டிருக்காங்க. வெல்லாவளி ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்திலிருந்து 3 தெய்வங்கள் வரும். இந்த ஓடுறபடி என்ன பாருங்க. முன்னால வர்றது பிள்ளையார் வெளிவாகனம். நம்பர் தூக்கப்படல.
நாம் நின்ற கல்லடி பிள்ளையார் ஆலயம் வந்து அந்த இருக்கின்றது. அப்போ அங்கே பிள்ளையார் ஆலயத்திற்கு போகிறதுக்கு முன்பாக வந்து இந்த இடத்துல சுவாதி அம்மன் ஆலயம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த ஆலயத்தில் வந்து எம்பெருமானை கொண்டு வந்து இந்த இடத்துல வந்து வச்சு வழிபட்டுட்டு தான் திரும்ப போவாங்க. அப்போ இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கிற இந்த இடங்களை பாருங்கள், எப்படி பச்சை பசேல் என்று இந்த வெள்ளாமை வயல்களும், அடுத்தது ஆற்று ஓரமாகத்தான் இந்த பிள்ளையார் ஆலயம் வந்து அமைஞ்சிருக்கின்றது. முழுமையாகவே இயற்கை வளங்களாக சூழப்பட்ட ஒரு இடம். அப்போ அந்த பிள்ளையார் ஆலயம் அமைஞ்சிருக்கிற அந்த இடமும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு மலையடி வாரத்தில் வந்து அமைஞ்சிருக்கின்றார் பிள்ளையார். அப்போ இந்த ஏராளமான வாகனங்கள், பக்தர் கூட்டமும் அந்த பக்கமாக வருகை தந்து கொண்டிருக்கின்றது. சரி, நாம் இப்போ இந்த இடத்துலேருந்து பூசியை முடிச்சுட்டு இப்போ பிள்ளையார் ஆலயத்திற்கு போகிறதுக்கு முன்பாகவே நான் இப்போ காட்டியிருந்த இந்த சுவாதியம்மன் ஆலயத்தில் வந்து இப்போ பூஜைகள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்குது. இன்னொரு அரை மணி நேரத்தால் வந்து பிள்ளையாடிக்கு போயிடும். நம்முடைய நண்பன் வந்து இடத்த வந்து அப்படியே சோர்வாக இருந்து கொண்டு இருக்காரு. இவர் வந்து என்னென்னா பூஜை நிகழ்வுக்கு முன்னாலே வந்து இப்போ அண்ணா நிகழ்வுக்கு போன எடுத்திருக்காரு. என்ன நண்பன் சாப்பாடா வைக்கும்? இல்லை இல்லை, நேரம் இப்போ வந்து 1 மணியை தாண்டிடுறேன். பசி காலையில் சாப்பிடல மச்சான், அதால பசிடா பசியனே. காலையில வந்து கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு போனதால காலையில் வேலை செஞ்சு தானே வந்து செஞ்சு போனேன். அடுத்து சாப்பிடல, உண்மையாக சாப்பிடல. அதோட இப்போ என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து இப்போ இந்த ஆலயம் சம்பந்தமான முழுமையான விவரங்கள் ஃபுல்லாகவே வந்து பார்க்கணுமா இருந்தால் நம்ம போன வருடம் எல்லாமே வந்து போட்டிருந்தோம். இப்போ உதாரணத்துக்கு வெள்ளாவளி சிறு முத்துமாரியம்மன் ஆலயத்திலிருந்து எம்பெருமான் எழுந்தருளி எந்தெந்த ஆலயங்களுக்கு போகுது, என்னென்ன பூஜைகள் இடம்பெறுகின்றது, எல்லா விடயங்களையுமே நாங்கள் வந்து விரிவாக போட்டிருந்தோம். ஆனால் இந்த வீடியோவில் வந்து இந்த முக்கியமான விடயங்களை மட்டும், இந்த பிள்ளையார் ஆலயத்தில் இடம்பெறக்கூடிய முக்கியமான விடயங்களை மட்டும் நாங்கள் காட்டிக்கொள்கின்றோம். அப்போ அது தேவையானவர்கள் போனவரிடம் நாங்கள் போட்டிருக்கோம்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுக்குறேன், பார்க்குறவங்க நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அப்போ அந்த வகையில் நாங்கள் வந்து இப்போ அந்த வீதியில் நின்று கொண்டு இருக்கிறோம். இந்த பின்பக்கமாக இருக்கிறது இந்த சுவாதியம்மன் ஆலயம். இப்போ அங்கேருந்து நாங்கள் வீதியில் வந்து நின்று கொண்டு இருக்கிறோம். அந்த பக்கமாக அந்த பிள்ளையார் ஆலயம் இருக்குது. அப்போ அதுக்கு இடையில் வந்து நான் சொன்னேன், அந்த தீக்கட்டை வெட்டி வருவாங்கண்டு காட்டுக்கு சென்று பக்த அடியார்கள் தீக்கட்டை வெட்டி வந்து எம்பெருமானுக்கு அதை வச்சு வழிபட்டு தான் வெள்ளாவளி சிறு முத்துமாரியம்மன் ஆலயத்துக்கு எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ அந்த வகையில் அந்த பக்கமாகவும் அந்த டெக்டரில் தீக்கட்டைகள் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கின்றாங்க. ஆனால் ஆரம்ப காலத்தில் வந்து மாட்டு வண்டியில் நம்ம வந்து தீக்கட்டையெல்லாம் வந்து கொண்டாடுறாங்க. என்ன மாட்டு வண்டியில் வந்து இதில் வந்து அப்படியே மாடுகள்லாம் வந்து அப்படியே லைனில் ஃபுல்லாக நிற்கும். பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். ஏன்னா அந்த டைமில் இப்போ எனக்கு தெரிஞ்ச காலத்தில் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து அந்த காலங்கள் மாறுபட்டதால் வந்து இப்போ வந்து அந்த டிராக்டர் மிஷினில் வந்து கொண்டு வந்துருக்காங்க. அந்த வகையில் குறிப்பிட்ட ஒரு 10 டிராக்டர் வந்து அந்த இடத்துல வந்து இருந்து கொண்டிருக்கு. சரி, நம்ம அப்படியே போவோம். என்ன வாங்கலாம் போவோம். ஏன்னா நம்முடைய நண்பர்களும் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து பூஜைகள் பார்த்து கொண்டு இருக்காங்க. அப்போ நாங்கள் வந்து பிள்ளையார் ஆலயத்துக்கு போகின்றோம். அண்ணா வணக்கம். நம்மளோட அண்ணா வந்து கொண்டிருக்கா. இப்படி எல்லாரும் நமக்கு தெரிஞ்ச உறவுகள் தான். இப்போ தானே வரீங்க? சரி சரி, ஓகே. நான் சாமியை போய் கும்பிட்டு வாங்கல. சரி, ஓகே ஓகேண்ணா. அப்படியே இந்த பக்கமாக இந்த கிடைக்கிற நம்ம வந்து தீக்கட்டைகள் ஃபுல்லாக வந்து லோட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அந்த பக்கமாகவும் தீக்கட்டை இருக்குது. ஃபுல்லாகவே வந்து வாகனம் தான். குறிப்பிட்ட ஒரு 600-700 மீட்டருக்கு மேலே ஃபுல்லாக வந்து ரோட்டில் வாகனம் தான் கிடக்கு. பஸ்காரம் முடிஞ்சு நவச்சில பார்த்தா நம்மளை பாரு, பார்க்கும்போது எவ்வளோ ஒரு அழகா இருக்குது. ஒரு பக்கம் வயல், ஒரு பக்கம் ஆறு, பின்பக்கம் மலை, எல்லாம் வந்து நேரடியாக பார்க்கறதுக்கு நிறைய பேருக்கு கொடுத்து வச்சிருக்கணும். நல்ல சுகம்ண்ணா. எப்படி சுகமா இருக்கீங்களா? சந்திச்சதுல சந்தோஷம். சரி, அண்ணா வந்து கொஞ்சம் சையாகிறார். பேசிட்டு அப்படி அந்த பக்கம் போயிட்டு வீடியோ தொடர்றேன். இந்த பக்கமா சாப்பிட ஜூஸ் குடிக்க இவனை கொண்டு நாங்க வர்ற வாடிக்கு. இந்த பக்கமாக வீதி ஓரத்துலேயுமே வந்து ஒரு பிள்ளையார் இருக்குது. இப்போ வீதியில் பயணம் செய்யக்கூடிய பிரயாணிகள் எல்லாம் வந்து இறங்கி கும்பிட்டு போகக்கூடிய மாதிரி. இந்த பக்கமாக இந்த தாகசாந்தி இடம் பெற்றுக்கொண்டு இது குளிர்பான நாமளும் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். எப்படி நீங்க சொல்லணும் கருத்து? நல்லா இருக்குடா. டேஸ்டா இருக்கு.
அண்ணாது என்ன மாதிரி சாப்பாடு சாப்பாடு அடி போறான் அது சரி பரவாயில்லண்ணா அண்ணா அண்ணா சாப்பிட போ நாங்களும் வாங்க போய் பிளேட் இல்லையா சரி இலையில எடுத்து சாப்பிடும் நல்லா தாமரை அதோட சின்ன வயசுல வந்து இந்த ஆலயத்துல வந்து கடை போட்ட அனுபவம் வந்து எங்களுக்கு இருக்குது. அப்ப நாங்க நண்பர்கள் எல்லாம் வந்து சேர்ந்து ஆரம்பத்துல வந்து ஒரு கடை போட்டோம். சின்ன கடை ஞாபகம் இருக்குதா? நாங்க 2-3 சேர்ந்து அப்படி போட்டேன். அது சின்ன வயசுல எப்படி வரும் 4-5ஆம் ஆண்டு படிக்கும் போது நாங்க எல்லாரும் வந்து ஒரு 100-200 அப்படின்னு காசு போட்டு கொண்டு வித்த அனுபவம் எல்லாம் இருக்குது. அந்த வகையில இந்த பக்கம் பாருங்க, சின்ன பிள்ளை விளையாடக்கூடிய மாதிரி அந்த ஊதுனே முட்டை பறக்கும் அதெல்லாம் வந்து இருக்குது. ஒரு இடத்துல வந்து பிரியாணி கொடுத்தவங்க, அப்போ எல்லாருமே வந்து ஒரு இடத்த வந்து வாங்கினதால ஒரு இடத்த சாப்பாடு முடிஞ்சு அப்போ கடைசி எங்களுக்கு கொஞ்சம் மிஞ்சினது. அப்போ அதை நாங்கள் டேஸ்ட் பண்ணிட்டு இப்போ நிறைய இடங்களில் வந்து கொடுத்து கொண்டிருக்காங்க அன்னதானம். இப்போ மற்றும் வேற ஒரு இடத்த போகிறோம், அது வந்து சாப்பாடு சூப்பராகி. சரி, ஓகே. நம்முடைய நண்பர்களோட நாங்கள் இப்போ அன்னதான நிகழ்வுலாம் முடிச்சிட்டோம். அந்த பக்கம் நின்று கொண்டு இருக்காங்க. இப்போ எம்பெருமான் வந்து சுவாதியம்மன் ஆலயத்திலிருந்து எழுந்தருளி இப்போ பிள்ளையாரடியை நோக்கி அப்படியே வந்து கொண்டிருக்கின்றது. அந்த வியூவையும் அப்படியே உங்களுக்கு காட்டிக்கொள்கின்றேன். நம்முடைய பக்தர்கள் எல்லாம் வந்து இந்த ஓரமாக அப்படி நின்று கொண்டே இருக்காங்க எம்பெருமான வழிபடுறதுக்காக வேண்டி. அப்படியே நம்முடைய ஆலயத்தை நம்ம அப்படி சுற்றி வந்து கொண்டு வந்தாங்க. நம்முடைய பாடசாலை நண்பர்களால் நான் வந்திருக்கின்றார். இவர் வந்து நம்மளோட பாடசாலையில் நாங்கள் எல்லாமே வந்து ஒன்றா படித்த நம்முடைய நட்பு. அவங்க வந்து ட்வின்ஸ். ஒரு ஆள் வந்து எங்களை பக்கம் போய் தர ஆளக்கான எங்கே வெளியில் ஒளியாலங்க வைக்க கதைக்கிறதுக்கு கொஞ்சம் பக்கம் வருதாங்களுக்கு நான் பழக்கம் இல்லை தான். அப்போ இவர் தான் வந்து தம்பி அண்ணனா அண்ணன். இவர் வந்து அண்ணன், அவர் தம்பி. ஆனால் ட்வின்ஸ் தான் 2 பேரும். ஒரு ஆள் வந்து அங்கே போயிட்டார். இவர பேர் வந்து அருள், மற்ற பேர் வந்து எழில். நம்முடைய படித்த நட்புகள் வந்து நிறைய பேர் இப்போ இந்த இடத்த வந்து அப்படி திரிஞ்சு கொண்டு இருக்காங்க. அப்போ நாங்கள் 2 பேரும் ஒரு ஓரமாக வந்து பழைய கதைகளை காட்சி கொண்டு அப்படி நின்று கொண்டு இருக்கோம். நம்மளோட இன்னொரு நண்பனும் அந்த அவரத்தை நின்று கொண்டு இருக்கான். அவனுடைய பேசுவோம். அப்போ என்ன மாதிரி ஏதாவது பேச விரும்புறீங்களா? என்ன பேசுறேன் என்னன்னா, அதோட நம்முடைய பாடசாலை நண்பர்கள் எல்லாம் வெளிநாட்டுல இருந்து பார்ப்பாங்க நம்ம ஓடிட்டு எல்லாம். இப்போ அவங்களுக்கு ஏதாவது சரி, ஓகே. அவர் வந்து வெக்கப்பட்டு கொண்டு இருக்கார். நாங்கள் இந்த இடத்துல இருந்து அப்படியே அவரோட பேசிட்டு மற்ற விடயங்களை அப்படி காட்டிக் கொள்கின்றோம். நாவல் மரத்து கீழே ஒரு கட்டட வருமாக அப்படி நின்று கொண்டு இருக்கோம். என்ன இது ஐஸ்கிரீம் 4, 5
சரி ஓகே. இப்போ ஜோக்கர் சாப்பிடும்போது வீடியோ வந்து எடுக்க முடியாது. அப்போ ஜோக்கர் வந்து சாப்பிடுறது அப்படியே வீடியோவை தொடர்றோம். நம்மளை பொடியன்னு எல்லாரையும் பாருங்க. அவர்த போட்டோ பிடிச்சி கொண்டிருக்காங்க. இப்போ ஒரு மணி தேவை கூடி தர்ஷான், ஜனு, மது, கஜு, ஜனு, டிலோஜன், நிஷாந்தன், நிக்ஷடன், ஜது, சது இவங்க 2 பேரும் தனி ஐஸ்கிரீம் குடிக்கிறது ரெடி பண்ணுறாங்க. பாப்போம். இந்த கொடுமையை நாங்கள் ஒரு ஓரமாக நின்று பார்த்து கொண்டு எப்படி நிற்கிறோம். அந்த அண்ணாவுக்கு ஐஸ்கிரீம் வியாபாரம் போதுல முன்னுக்கு நீங்கள் ஃபோட்டோ பிடிக்கிறதாலே தனி போட்டோ. அழகா இருக்கீங்க. நம்முடைய சிரிப்பாளர் தம்பி ஜாது அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார். என்ன மாதிரி உங்களுடைய கருத்தை சொல்லுங்களேன். பிள்ளையாரடி சாமி வந்திருக்கின்றது. பிள்ளையாரடி சாமி வந்திருக்கிட்டான். போகணும் நைட்டுக்கு. எங்கடா அப்புறம் விரலுங்க வரானு தெரியாது வீடியோ எடுக்க. சும்மா இருக்க மாட்டானு. இன்னும் ஒரு சொற்ப வேளையில் வந்து மேலே ஏறிடுவாங்கண்ணே. அந்த மலைக்கு மேலே ஏறி அந்த பால் வாத்து அங்கே காத்தானுக்கள் ஆடி அந்த நிகழ்வு வந்து பூஜை நிகழ்வு வந்து இடம்பெறும். அதையும் வந்து கண்டிப்பாக காட்டிக்கொள்வேன். அப்போ இந்த இடத்துல வந்து ஐஸ்கிரீமை குடிச்சிட்டு நாங்கள் ஃபோட்டோவும் பிடிச்சாச்சு. இப்போ வேறு அடுத்து என்ன? அடுத்து நீ பிள்ளையில பார்த்து தெரியுதான். பிள்ளையில பார்த்து ஒரு அண்ணங்காரர்கிட்ட ஒரு தம்பிக்காரன் கதைக்கிறாதே பிள்ளையில பார்த்து எதிர்றானா அண்ணாயமா நம்ம வளர்கிற மச்சா மச்சின மாதிரி நம்மளும் ஃப்ரெண்ட் மாதிரி தான் வளர்றேன். என் பெருமான் அந்த அம்மாள் வந்து மலை ஏறிட்டாங்க. மலை ஏறிப்போ மலையில் வந்து பூஜை நிகழ்வு வந்து இடம்பெற்று கொண்டிருக்குது. இதை பார்க்குறதுக்காக வேண்டி நிறைய பக்தாடியார்கள்லாம் வந்து இந்த பக்கமாக இப்படி நின்று கொண்டிருக்காங்க. இந்த வழியால் இருந்தா என் பெருமான் அப்படி ஏறி கொண்டு இருக்குது. மேலே வந்து அந்த காத்தானன்றி சொல்லப்படுகின்ற அந்த சுவாமி வந்து ஆடி அங்கே வந்து பூஜை நிகழ்வுலாம் இடம்பெற்று பால்குட பவனியாக வெள்ளாவளி ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்திலிருந்து எடுத்து வரப்பட்ட அந்த பாலில் வந்து அம்மாளுக்கு ஊற்றி இந்த இடத்த வந்து பூஜை நிகழ்வு இடம்பெறும். அந்த பக்கமாகவும் நிறைய பக்தாடியார்கள் அப்படியே பார்வையிட்டு கொண்டிருக்காங்க. அப்படியே நம்ம ஆலயத்தை சுற்றிட்டு வரலாம். அப்படியாக அப்படி போவோம்மா. இன்னும் வாரம் நாங்கள் ஆலயத்தை பின்பக்கமாக அப்படி சுற்றிட்டு அப்படி முன்னுக்கு வரப்புறம் உங்களுக்கு அந்த பார்க்கும்போது அந்த வியூ விளங்கும். இப்போ எல்லோரும் நம்மளை தான் பார்த்து கொண்டிருக்காங்க வீடியோ எடுக்கிறதால. இப்போ இன்றைக்கு வந்து அந்த கதைக்கிறதுக்கு வந்து எனக்கு ஒரு மாதிரி சரியாக இருக்குது. நான் நிறைய இடத்த போய் நம்ம பேசியிருப்போம். இப்போ ஊருக்குள்ளேயே வந்து எடுக்கிறதால அப்போ அந்தளவு வண்டி இல்லை. எல்லோரும் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறதால சரி சரி. இந்த பக்கமாக என்னுடைய தம்பி லக்ஷனில் நின்றுருக்கா. லக்ஷன் எப்படி சோமாரிக்கலாம் நிறைய கண்ணேரம் வந்து கண்ணேரம் வந்தா. இதுக்கு முதல்ல நான் லட்சம் கண்டு கதைச்சிட்டோம். இப்போ நான் இந்த பக்கம் நின்று பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து அந்த
பால்லாம் வந்து மேலிருந்து ஊற்றி பூஜைகள் செய்யும்போது இந்த மலை ஓரத்தால் வந்து அப்படியே பால் அப்படியே வழிஞ்சு ஓடி வரும் அப்படியே கீழ் நோக்கி. அப்போ இந்த இடத்துல வந்து பால் எடுக்கிறதுக்காக வேண்டி நிறைய பக்த அடியார்கள் இந்த இடத்துல வந்து ஒன்று கூடுவாங்க திரும்பவும். கண்டிப்பாக வந்து அந்த நிகழ்வு இடம்பெறும்போது நான் அதையும் காட்டிக்கொள்கின்றேன். அப்படியே நாம் இப்போ உங்களுக்கு பிள்ளையாரை வந்து காட்ட போகின்றேன். பிள்ளையாரை வந்து பாருங்க, அந்த வைத்திருக்கக்கூடிய மடைகள் பிள்ளையாருக்காக. அதோட இந்த பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் வந்து காவல் தெய்வங்கள். இங்கே பாருங்க, இப்போ பூஜை நிகழ்வுகள் நாம் வந்து ஆரம்பிக்கப்பட போகின்றது. இந்த ஆரம்பிக்கும் முதலே பக்த அடியார்கள் நம்ம வந்து இந்த மலை அடிவாரத்துக்கிட்ட வர தொடங்கிட்டாங்க. இப்போ இன்னும் சொற்ப வழியில இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக வந்து கடும் க்ரௌட் ஆயிடும். இந்த இப்போ இடம்பெற்று கொண்டிருக்கிற நிகழ்வு வந்து பார்த்துட்டிங்கன்னா, இந்த பதனமாருக்கு தெய்வம் ஆடுறதுக்காக வேண்டி அதுக்கான ஏற்பாடுகள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்குது. நாங்கள் எல்லாமே வந்து இப்போ மலையடி வாரத்தில் அந்த கீழே நின்று தான் இப்போ அந்த வியூவை வந்து உங்களுக்கு வேண்டி காட்டிக் கொள்கின்றோம். என்னன்னு சொன்னால் மேலே வந்து எல்லாருமே வந்து ஏற முடியாது. அந்த குறிப்பிட்ட தெய்வங்களும் அதுக்குரிய அந்த மதகுரு அவர்கள் தான் மேலே ஏறி அதுக்குரிய அந்த வழிபாடுகள்லாம் செய்வாங்க. இது முழுமையாகவே இப்போ வேறு ஆலயங்களில் நடக்கிறத விட ஒரு வித்தியாசமான ஒரு வணக்க முறைகள். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பார்க்குற நீங்களா இருந்தால் உங்களுக்கான அந்த சந்தர்ப்பம் கிடைக்கிறப்போ மட்டக்களப்பு மாவட்டம் வெள்ளாவளி என்கின்ற இடத்தை அமைஞ்சிருக்கிற இந்த ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்திற்கு கண்டிப்பாக வந்து வாங்க. இப்போ எல்லா டீம் இப்போ உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். அந்த சந்தர்ப்பங்களை தவற விடாமல் வாங்க. உண்மையிலே ஒரு சிறப்பான ஒரு மன அமைதியும் ஒரு நல்ல ஒரு அனுபவமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ அந்த பக்கமாக மலையில் வந்து பூஜை நிகழ்வு இடம்பெற்று கொண்டிருக்குது. இப்போ மலை அடிவாரத்தில் நிறைய பக்தர்கள் ரெடி ஆகிட்டாங்க. இப்போ நாங்களும் கடைசியாக வந்து ஒரு தண்ணி போட்டல் வந்து எடுத்துட்டோம். ஒரு வெறுமையான தண்ணி போத்தல். என்ன சொன்னால் அந்த மலை ஓரத்தால் வந்து நிறைய பால் வந்து வலியும். ஏன்னா அதை வலியும் போது இதை வந்து இதில் எடுத்த வேண்டாம், நம்ம வந்து வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் நம்மளுடைய நண்பர்களுக்கும் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த இடத்த கலந்து கொள்ளாதவர்களுக்கு. அப்போ அதனால் வந்து போத்தல் எடுத்துக்கின்றோம். என்னென்னு சொன்னால் இது வந்தெல்லாம் கிடைக்கிறது ஒரு அபூர்வம், ஈஸியாக கிடைக்காது. அப்போ அதனால் வந்து ஒரு போத்தல் எடுத்து நான் நண்பனுக்கு வெயிட் பண்ணி கொண்டிருக்கோம். அந்த பக்கம் பூஜையெல்லாம் இடம்பெற்று கொண்டிருக்குது. ஒரு நான் சொன்ன மாதிரி தான் இந்த ஒரு வித்தியாசமான ஒரு வழிபாட்டு முறை. கண்டிப்பாக வந்து இங்கே வர கிடைச்சவங்க கண்டிப்பாக வாங்க அவ்வளோதான் சொல்லுவேன். இந்த பக்கமாக அந்த பூஜையை வந்து முடிய கட்டுவா போயிட்டு அந்த பால் வந்து பார்த்து கொண்டு இருக்காங்க. அப்படி காட்டுறேன் பாருங்க. இந்தா பால் வாக்காங்க. இந்த பால் எடுக்கிறதுக்கெல்லாம் நிறைய பக்த அடியார்கள் இந்த மலை அடிவாரத்தில் இருந்து கொண்டு அங்கே வாங்க இந்த பால். பாருங்க எவ்வளவு பால் வந்து கொண்டிருக்கு. அதுக்கு தான் பெரிய ஓட்டல் எடுக்கணும். பால் எடுக்கலையா? பால் எடுக்கலையா? நிறைய இன்னொன்று நம்முடைய அர்ஜுன் அண்ணா ஒரு சொந்த அண்ணா மாதிரி தான். அப்போ வெள்ளாவளி ஆலய நிர்வாகத்தினுடைய அண்ணா வந்து செயலாளர் உள்ள. சரி, அப்படியே வேலையாக நின்று கொண்டிருக்காரு. சாமி வந்து கட்டு சொல்லி கொண்டிருக்குது.
தாரீங்களா இல்ல போடுறாங்க என்னங்க சரி நம்மளுடைய நண்பர்கிட்ட வந்து அப்படியே போத்தில் கொடுத்து அனுப்புனேன். அவர் கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் காட்டுங்களேன் பாப்போம். எங்கே காணல இந்த போத்தலில் வந்து உடத்துக்கு இருக்குது. நாங்கள் இந்த போத்தில் எடுக்கக்குள்ள யோசிச்சு என்னண்டா இந்த போத்தில் வந்து காணாது நிறைய பேர் கொடுக்கணும், பெரிய ஒரு போத்தில் எடுப்போம்ண்டு. ஆனால் இந்த போத்தலுக்குள்ளே வந்து இவ்வளோதான் கிடைச்சிருக்குது. சரி ஓகே, இவ்வளோதாவது கிடைச்சிருச்சு. இவ்வளவு கிடைச்ச பெரிய பெரிய விஷயம். கொஞ்சம் மூடிகள் எடுத்தாங்களே, கொஞ்சம் குடிப்போம் முதலாவது அப்படி. ஓகே, இந்த திருவிழா கோல நடைபெற கோல ஒரு வருடம் கூட இந்த மாதிரி குடிக்காம நான் இது வரைக்கும் போறதே இல்லை. வந்த எந்த திறமும் கிடைச்சிருக்கு. நண்பனுக்கு தான் நன்றியா. சரி ஓகே, நாங்கள் இப்போ அந்த இடத்துல இருந்து ஆலயத்திற்கு முன்பாக அப்படியே போய்கொண்டிருக்கோம். அதில் போயிட்டு இனி வீடியோவை முடிக்கிற இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். என்னால் முடிஞ்ச வரைக்கும் அந்த முக்கியமான நிகழ்வுகளை காட்டியிருந்தேன். இதை விட நீங்கள் இன்னும் சிறப்பாக நடக்கக்கூடிய அந்த சம்பிரதாயங்கள், அந்த பூஜை நிகழ்வுகள்லாம் பார்க்கணுமாக இருந்தால் கண்டிப்பாக வந்து போன வருடம் இப்போ வடிவ எடுத்து போட்டிருக்கு எல்லாமே வந்து இந்த பக்கமாக தான் அந்த இறங்குவாங்க. இதில் மலையில் வந்து ஏறின அந்த மத குருமாரெல்லாம். ஆனால் அம்மாள் வந்து முன்பக்கமாக தான் அப்படி இறங்கிட்டு அப்படி கீழே போகும். அதே மாதிரி நான் காட்டிக்கொள்கின்றேன். இப்போ பூஜை நிகழ்வுலாம் வந்து முடியக்கிட்டா போய் தான் இப்போ 2025க்காக நாங்களும் கலந்து கொண்டிருந்தோம். எங்களோட ஊரில் வந்து இப்போ திருவிழா எல்லா ஊர்லேயும் வந்து எல்லா ஆலயங்களும் இருக்குதுன்னு. இப்போ ஆலயம் இல்லாத ஊர்களே இல்லை. பழமொழி கூட இருக்கு, அந்த கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்கக்கூட அப்படின்ற மாதிரி. அப்போ ஒவ்வொரு கிராமங்களில் இருக்கக்கூடிய அந்த ஆலயங்கள் அந்தந்த கிராமத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அது தெரிய வருது. ஆனால் என்ன பொறுத்தளவில் இந்த எங்களோட ஊரில் வந்து இது ஒரு தனிச்சிறப்பு. இப்போ வேறு இடங்களில் இப்போ ஆலயங்கள் வந்து ஆரம்பிச்சுன்னு சொன்னாலே நாங்கள் வந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த பிள்ளையாருடைய திருவிழா கோல தான். அதுவும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு நாள் திருவிழா தான் இடம்பெறுது. அதுவும் பகல் வேளைகளில், இரவு நேரங்களில் வந்து பூஜைகள் இடம்பெறுறது இல்லை. ஆனால் மாரியம்மன் ஆலயத்தில் வந்து இரவு நேரத்துலேயே அந்த பூஜைகள் வந்து இடம்பெறும். அப்போ அந்த வகையில் காலையில் உதாரணத்துக்கு 6 மணிக்கு அந்த நிகழ்வுகள்லாம் வந்து ஆரம்பித்தா பூஜை நிகழ்வுகள் வந்து ஒரு 10 இருந்து ஒரு எப்படியும் ஒரு 1:30-2 மணிக்குள்ளே நடைபெற்று முடிஞ்சிடுமே. முடிஞ்சதுக்கு பிறகு அடுத்தடுத்த நிகழ்வுகள் வந்து ஆலயங்கள் இடம்பெறும். அப்போ அந்த ஒரு நாள் திருவிழா பார்க்குறதுக்காக வேண்டி இந்த பகுதியில் இருக்கிற அனைத்து கிராம மக்களும் இந்த இடத்துக்கு வருவாங்க. குறிப்பாக இந்த வெள்ளாவளி கிராமங்களை சுற்றி இருக்கக்கூடிய மண்டூர், காக்காச்சிவட்டை, அம்மன்குளம், அடுத்தது அங்கே விலாலிவம்பு, பழுகாமம் போகிறது, இப்படி கிராமங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். சரி, இப்போ அந்த வகையில் நாங்கள் இப்போ இந்த இடத்துல இருந்து முன்பக்கமாக போக போகிறோம். என்னென்னா அந்த முன்பக்கமாக வந்து இப்போ சாமி வந்து அந்த பக்கமாக அந்த இறங்கி கொண்டு இருக்குது. அதோட இந்த தம்பி லக்ஷனும் வந்திருக்கார். அப்போ அவரும் வந்து இந்த இடத்த வந்து வீடியோ எடுத்து கொண்டிருந்தேன், நான் எடுத்து கொண்டிருந்தேன். இப்போ இதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேச டைம் கிடைக்கல. இப்போ நாங்கள் அப்படியே மீட் பண்ணிட்டோம். தம்பி எப்படி சிவமா இருக்கீங்களா? நல்ல சிவம். நல்ல சிவமா இருக்கீங்க. விலங்கல்ல கதிராமனுதா, கதிராமன் இல்லாம நல்லா போயிட்டு தொண்டையை பார்க்கலையா, தொண்டை இல்லாம ஒரு மாதிரி ஆயிட்டுது. அந்த பிரச்சனை ஓகே வீடியோ பார்த்தா நன்றி. தம்பி வந்து கண்ணேருமா வந்து காலையில் வந்தா ஜோலியா? அண்ணா என்ன சாப்பிட்டா? சரி ஓகே, அப்போ திரும்ப சந்திப்பேன். வேற பேச விரும்புறீங்களா? சரி ரெண்டாவது அவர் சொல்றார், அண்ணான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு. இப்போ அதோட வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ நான் வந்து வீடியோ போடுறேன். நான் வீடியோ போட்டு இப்போ ஒரு சில கருத்துக்கள் வந்து உடனடியாக வரும். ஒரு வீடியோ போட்டு அப்படியும் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே. அந்த வகையில் அதில் வந்து தம்பியோட கருத்து வந்து வரும். ஃபுல்லாக வந்து ஹார்ட் அனுப்பி கொண்டே இருப்பார். அதோட வந்து நிறைய சூப்பர் அண்ணா அப்படி என்ன அனுப்பி கொண்டே இருப்பார். அந்த வகையில் பேருக்கு வந்து மிச்சம் நன்றி. அதோட தம்பிக்கு வந்து உறுதுணையாக இருந்துருக்கிற தம்பி இங்கே வாங்கலை. அப்போ லக்ஷன் தம்பியினுடைய தம்பி தானே. தம்பியில பேர் என்ன? மதிஷன். இப்போ உங்களோட யூடியூப் சேனல்லாம் எப்படி போய் கொண்டிருக்கீங்க? பரவாயில்ல.
என்னண்டு பரவாயில்ல. இப்ப அதோட வந்து உங்களுக்கு இன்னொரு தம்பி இருக்கேனே, அவரோட பேர் என்ன? அபினேஷ். அபினேஷ். இப்போ அதுல வந்து அந்த குரல் எல்லாம் கொடுக்கறது வந்து ஆறு தம்பி தான். தம்பி தான். அப்ப இந்த எடிட்டிங் எல்லாம் பண்ற அண்ணா லக்ஷன் தான் பண்ற. அப்ப லக்ஷனுக்கு எல்லாம் வந்து ஃபுல்லா தெரியும். இப்போ சரி, வாழ்த்துக்கலாம். நீங்களும் மென்மேலும் வளர்ந்து பெரிய இடத்துக்கு வரணும். சரியா, விடக்கூடாது. இப்போ கொஞ்ச நாளைக்கு ஆரம்பத்தில் கஷ்டமாக தான் இருக்கும். இதை தொடர்ச்சியாக வந்து நம்ம முயற்சியை வந்து அப்படி செய்து கொண்டே இருக்கணும். சரியா, ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னா கண்டிப்பாக கேளுங்க. என்னால் முடிஞ்சே பண்ணுவேன். சரி, ஓகே. மனுஷன் சப்போர்ட்டாக இருந்து கொள்ளணுமா ஆளுக்கு? அவங்க என்னன்னா 3 பேரும் வந்து ஒரு அண்ணன் தம்பி. அவங்க 3 பேரும் அந்த இணை விரியாத ஒரு நண்பர்கள் மாதிரி தான். ஃபுல்லாகி வந்து அண்ணன் தம்பி மாதிரி இல்லை என்ன பொறுத்த நான் பார்த்த வரைக்கும். என்னென்னு லக்ஷன்? ஓகே. தம்பின்றா லக்ஷன் தம்பி யூடியூப் சேனல்லையும் பார்க்காதவரை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டான்னு சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து லக்ஷன் புளாக் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் இருக்கின்றது. இந்த வீடியோ பார்க்குறீங்களாக இருந்தால் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணுங்கள் லக்ஷன் புளாக். அப்போ தம்பியினுடைய யூடியூப் சேனல் மாதிரியும் கண்டிப்பாக வந்து அவருக்கும் உங்களால் முடிஞ்ச ஆதரவை வழங்குங்க. வீடியோவில் பகிர்ந்து இந்த கருத்துக்களை தெரிவித்து. அப்போ ஏண்டா மேலே தம்பி வந்து அவ்வளோ ஒரு திறமையான ஒரு ஆள். இப்போ எந்த நேரம் நான் அடிக்கடி வீடியோவில் சொல்கிறது சும்மா இருக்க மாட்டான். ஃபுல்லாக வந்து பயிர் செய்கிறதுலேருந்து விளையாடுறதுலேருந்து ஏதாவது மீன் பிடிக்க போகிறதுலேருந்து வீடியோ எடுக்கிறதுலேருந்து ஃபுல்லாக எந்த ஒரு திறமையான ஒரு ஆள். நான் பார்த்து வியந்த ஒரு தம்பி. சரி, ஓகே லக்ஷனா, சந்திப்போமா? சந்தோஷமா? சரி, ஓகே ஓகே. நன்றியா, போயிட்டு வாங்க. இப்போ டைம் சரியாக வந்து பார்த்துட்டிங்கன்னா 3:40. அப்போ இங்கேருந்து எம்பெருமான் ஒரு 10 நிமிடம் 15 நிமிடத்தில் வந்து போயிடும். அதாவது இந்த பிள்ளையார் ஆலயத்தில் இருந்து வெள்ளாவளி ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்துக்கிட்ட போயிடும். அப்போ நாங்கள் இந்த 2 ஃபுல்லாக வந்து நடந்து தெரிஞ்சு இதெல்லாம் களைப்பாகிட்டுது. நாங்கள் வந்து இந்த வீதி ஓரமாக வந்து ஒரு பைக்கில் வந்து இருந்து கொண்டிருக்கோம். நம்முடைய நண்பர்கள் தம்பிமார் எல்லாரும் தெரிஞ்சு பாருங்கள். இப்போ வந்து ஃபோட்டோ ஃபுல்லாக வந்து ஃபோட்டோ பிடிச்சி கொண்டிருக்காங்க ஆக்கள். அதோட இந்த ஆலயங்களுக்கு நம்ம வந்தமாக இருந்தால் சின்ன வயசுலேயே நான் வந்து கடை எத்தனை கடை வந்துருக்குது, எந்தெந்த கடையில் என்னென்ன பொருட்கள் இருக்குன்னா முக்கியமாக பார்க்குறது. அதுலேயும் துவக்கு எந்த கடையில் இருக்குது, விலை கூடிய துவக்கு, நல்ல துவக்கு எந்த கடையில் இருக்குன்னா பார்க்குறேன். ஆனால் அதெல்லாம் வந்து இப்போ ஃபுல்லாக வந்து மாறிட்டுது. நம்மளை அறியாமலே அப்படியே போயிட்டுது. இப்போ வந்து எப்படி சொல்கிறேன், கூடுதலாக போகிறோன்னு சொன்னால் அந்த ஐஸ்கிரீம் கடை வழியாக போகிறேன். அப்போ இன்னும் தர மாதிரிங்கன்னா ஒரு கடைக்கு கூட போகல. ஐஸ்கிரீம் கடையை தவிர வேறு எந்த ஒரு கடைக்கும் போகவும் இல்லை. என்ன பொருட்கள் இருக்குன்னு பார்க்கவும் இல்லை. அப்படியே வீடியோ எடுத்ததில் அடுத்தது எம்பெருமான வழிபட்டதிலே அப்படியே போயிட்டுது. உண்மையிலே அந்த குறிப்பிட்ட வயசில் தான் அந்த குறிப்பிட்ட சில விடயங்கள் விருப்பங்கள் இருக்கும். அந்த வயதுகள் கடந்து போகும்போது அப்படியே எல்லாமே வந்து மாறுபட்டு போய் கொண்டிருக்கும். அந்த நாட்களையும் வயதையும் வந்து கண்டிப்பாக வந்து யாரும் மிஸ் பண்ணிடுறாங்க. அந்தந்த வயதில் அதை எல்லாத்தையும் வந்து அனுபவிச்சிடணும். அப்போ ஒருத்த வந்து இருக்கும்போது அந்த ஒரு ஃபீலும் வந்து எனக்குள்ளே வந்து கொண்டிருக்குது. ஏன்டா இப்போ சின்ன வயசில் இருந்து இந்த ஆலயங்கள் எல்லாம் இந்த இதுலாம் வந்து இப்போ இது வழியாக ஓடி திரிஞ்சு வளர்ந்த நாம இப்போ அந்த வயசில் இருந்து இப்போ இந்த 25 வயசு வரைக்கும் நடந்த அந்த கடந்து வந்த அந்த ஜேர்னியை பார்த்தமாக இருந்தால் அப்படி ஒரு ஃபீலாக இருக்குது. என்னென்னு சொன்னால் இப்போ நான் அந்த வீடியோவில் பேசும்போது உங்களுக்கு என்ன மாதிரி அது இருக்குன்ட்டு எனக்கு தெரியல. இப்போ ஒவ்வொரு நபருக்கும் வந்து ஒவ்வொரு அந்த வாழ்க்கையில் அந்த சில விடயங்கள் வந்து மறக்கையில தருணங்களாக இருக்கும். அதில் இந்த ஒரு பிள்ளையார் ஆலயமும் எனக்குள்ள இருந்து கொண்டிருக்குது. அடுத்த வருடம் 2026ஆம் ஆண்டு கண்டிப்பாக வந்து இந்த நிகழ்வு எவ்வாறு இடம்பெறுகின்றதுன்னு காட்டுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஒரு வருடத்துக்கு பிறகு நடக்க போகிற நிகழ்வுக்கு இப்பயே சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேள்வி இருக்கும். என்னென்னு சொல்ல நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், இந்த ஆலயத்துக்கு வந்து அந்த ஒரு நாள் திருவிழா வந்து இடம்பெறும் போது திருவிழா எப்போ வருது என்ன எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் ஏன்னா பிறந்ததிலிருந்து எனக்கு தெரிஞ்ச முதலாவது கடவுள் என்ன இந்த பிள்ளையார் தான். எனக்கு என்ன பக்கத்தில் வந்து அந்த வீடு இருந்ததால் அடுத்த வருடமும் எம்பெருமானுடைய திருவிழா கோலத்துக்கு நின்றேனாக இருந்தால் கண்டிப்பாக வந்து அதையும் உங்களுக்கு வீடியோவாக பதிவிடுவேன் என்று கூறிக்கொண்டு இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான். பாய். அனைவருக்கும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் அதோட பிள்ளையனுடைய அருளும் அருள் கடாட்சியும் கிடைக்க நானும் என்றென்றும் பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். பாய்.